ஹலோ டாக்டர். எனக்கு பல்லு ரொம்ப கரையா இருக்கு. அதுக்கு ஒரு டீத் ஒயிட்னிங் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளோ டாக்டர் செலவாகும்? டீத் ஒயிட்னிங் பண்ணணுமா இல்லை டென்டல் கிளீனிங் பண்ணணுமா? அது நீங்க தானே டாக்டர் சொல்லணும். நான் தானே சொல்லணும். இப்போ உங்களோட பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி டென்டல் கிளீனிங்க்கும் டீத் ஒயிட்டனிங்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாம நிறைய பேர் கேட்கறத நம்ம கிளினிக்ல ரொட்டீனா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்லு கரையா இருக்கிறதுக்கு டென்டல் கிளீனிங் பண்ணலாமா, டீத் ஒயிட்டனிங் பண்ணலாமா, இந்த வீடியோல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி மோர் டென்டல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல்லுல இருக்கிற கரையை ரெண்டா பிரிக்கலாம். பல்லுக்கு வெளியே இருக்கிற கரை, பல்லுக்கு உள்ள இருக்கிற கரை, அதாவது எக்ஸ்ட்ரின்சிக், இன்ட்ரின்சிக், இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். அதாவது பல்லுக்கு வெளியே வர்ற கரை எப்படி வருது அப்படின்னா, ஒண்ணு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற ஃபுட் கலர்ஸ் அதை ப்ராப்பரா நம்ம கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஹேபிட், பாக்கு போடுறது, இந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு பல்லுல கரை படியும். மூணாவது டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும் பல்லுல அதிகமாக கரைப்படிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்த கரையெல்லாம் நம்ம ப்ராப்பர் டென்டல் கிளீனிங் மூலமாவே சரி பண்ணிக்கலாம். இப்போ பல்லுக்கு உள்ள இருக்கிற கரை அது எதனால வரும் அப்படின்னா, சில ஏரியாஸ்ல தண்ணியில ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அங்க வளர்ற குழந்தைங்களுக்கு பல்லு ஃபார்ம் ஆகும் போதே அவங்களுக்கு அந்த ஸ்டெயினோட தான் இருப்பாங்க. பிரெக்னன்சி டைம்ல மதர்ஸ் ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் லாங் டேர்முக்கு எடுக்கிறதுனால பிறக்கிற குழந்தைக்கு அந்த பல்லு வளரும் போது டிஸ்கலர்டா வளர்றதை நம்ம பார்க்கலாம். சில ட்ராமா கேசஸ்ல பல்ல அடிபட்டு அது ரொம்ப நாள் கவனிக்காம விடுறதுனால பல்லோட ரத்த ஓட்டம் கட் ஆகி பல்லோட கலர் சேஞ்ச் ஆகுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸுக்கு டீத் ஒயிட்டனிங் ஒரு ரைட் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்டா இருக்கும். அதுவுமே எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ண முடியாது. மற்றதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். என்ன சார், புரிஞ்சுதா? சார் நல்லா புரிஞ்சுச்சு சார். எனக்கு ஆக்சுவலி பின்னாடியில ஒரு பல்லு உள்ளக்குள்ளதான் கருப்பா ஒரு கரையா இருக்கு. அது தெரிஞ்சு எனக்கு நீங்க டீத் ஒயிட்னிங் பண்ணா சரியாயிடும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஐயோ